இன்றைக்கி நம்ம வந்து இரவு விடிய விடிய லைட்டு போட்டு எரிக்கிறோம். ஆனால் நம்மளோட சின்ன வயசில் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா 10 மணி ஆனால் லைட்டு அமர்த்தும்பாங்க, விளக்கு நாச்சியால் குளிர வையும்பாங்க, அரிக்கன் விளக்க. ஏன் 10 மணிக்கு ஏன் குளிர வைக்கணும் விளக்கு நாச்சியால்? ஏன்னா ஒரு கதை இருக்குது, நம்மகிட்ட பண்பாடு சார்ந்த கதை இருக்குது. 10 மணிக்கு பின்னாடி எல்லா வீட்டில் இருக்க விளக்குகளும் ஊருக்கு அம்மாய்க்குள்ளே போய் விளக்கு நாச்சியார் சபை கூடும் சார். விளக்கு நாச்சியார் சபை கூடி இருக்குது. அம்மாக்குள்ளே போய் எல்லா வீட்டு அரிக்கன் விளக்கும் சபை போடுவாங்களாம். எந்தன்னைக்கு நடந்ததை பற்றி பேசுவாங்களாம். அப்படி ஒரு நாள் சபை கூடுறப்ப ஒரு வீட்டிலேருந்து ஒரு விளக்கு மட்டும் வரல. ஒரு வீட்டிலேருந்து குறிப்பிட்ட வீட்டிலேருந்து ஒரு விளக்கு வரல. மறுநாள் அது வந்திருக்கு. அப்போ எல்லா வீட்டு விளக்கும் சேர்ந்து அந்த விளக்கிட்ட கேட்டிருக்கு, நேற்று நீ ஏன் வரல அப்படின்னு காரணம் கேட்டிருக்கு. அப்போ அந்த வீட்டு விளக்கு சொல்லிச்சான், அந்த கதையை ஏன் கேட்க, நேற்று என் வீட்டு பாதவத்தியும் அந்த பாதவத்தி புருஷனும் சேர்ந்து இன்னை விடிய விடிய தூங்க விடாமல் கையோடு கொண்டு போய் பக்கத்து தோட்டில் அவனுக்கு தெரியாமல் இருக்க காய்கறிலாம் கலாண்டு வந்து மூட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னையும் தூங்க விடலை, அவங்களும் தூங்கலைன்னு அந்த விளக்கு சொல்லியிருக்கு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த மற்ற விளக்குகள்லாம் போய் அவரவர் வீடுகளில் மறுநாள் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நேற்று அந்த வீட்டில் நடந்ததான்னு சொன்ன பிறகு அதற்கப்புறம் விஷயம் எல்லாருக்கும் பரவி அவங்களுக்கு தண்டனை கிடச்சிருக்கு. அதனால தான் விளக்கு நாச்சியா முன்னாடி திருடக்கூடாது, விளக்கு நாச்சியா முன்னாடி பொய் சித்தியம் செய்யக்கூடாதுங்கிற மரபு நம்மகிட்ட இருந்திருக்குது. இப்படி கதைகளின் வழியாக நாம் பண்பாட்டை கடைபிடிக்கிறோம்.